நமக்கு மட்டும் ஏன் ஆதிரை இப்படியெல்லாம் நடக்குது? நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அந்த தெய்வம் வரும்னு பார்த்தா அதுக்கு பதிலா வம்பு பேசுறதுக்கு யாரோ ஒரு பொம்பளை வராளே. அவ வேற என்ன பிரச்சனைன்னு கேட்டு மனச கஷ்டப்படுத்துறாளே. என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒண்ணும் புரியல பாட்டி. எல்லாம் நம்மளோட சோதனை காலம்தான். இதெல்லாம் நாம எப்படியாவது தாண்டிதான் ஆகணும், தாங்கிதான் ஆகணும். அந்த தெய்வம் கண்டிப்பா உதவி பண்ணுங்கிற நம்பிக்கை இருக்கு. அகல்யா, கதவு தட்டு. என்னம்மா கதவு சாத்தி இருக்கு? ஆதிர வீட்டுல இந்த மாதிரி பகல்ல கதவை சாத்தி வைக்க மாட்டாங்களே. ஆமாப்பா, என்னாச்சுன்னு தெரியல. மடி கதவை தட்டுறாம்மா. அக்கா அக்கா அக்கா. மாம்சே, அகல்யா ஜெகன் குரல் மாதிரி இருக்கு. மாம்சே. அக்கா. அகல்யா ஜெகா. அப்பா. மடி அழாதராமா, அழாத. அழாத. என்னக்கா நீ எப்படி அழலாமா? அழாதக்கா. அதிர அழாதம்மா. இனிமேதான் உனக்கும் உன்னோட இந்த தரித்திரம் பிடிச்ச குடும்பத்துக்கும் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது ஆதிரை. நீ இப்படி அழுறத பார்க்க மனசு கஷ்டமா இருக்குக்கா. அழுவாத. என் பொண்ணு அழலாமா? அழக்கூடாதுராமா. அழாத. சிவா இல்ல. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கோம். பா சிவா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கம்மா. அப்பா வாங்க, உள்ள வாங்கப்பா. ஜெகா உள்ள வா. வாங்கப்பா, வாங்கப்பா, உள்ள போய் போலாம். பேசலாம். வாங்க போலாம். அப்பா மாமா 2 பேரும் உட்காருங்க. உட்காருங்க. அம்மா உட்காருங்கம்மா. உட்காருங்க பாட்டி. மடி நீ உட்காரு. மடி ஆதிர, இங்க என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையம்மா. மாப்பிள்ளையும் சின்ன மாப்பிள்ளையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தகவல் கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலடா. அதான் அவசர அவசரமா உன் தம்பியும் தங்கச்சியும் கூட்டிட்டு வந்தேன். அம்மா என்னாச்சு அம்மாடி? என்னதான் நடக்குது? இங்க நடக்கிறது எதையுமே என்கிட்ட நீ சொல்லாம ஏன் மூடி மறைச்சிட்டு இருக்க? அப்பா உங்ககிட்ட எதுவும் மறைக்கணும்னு நினைக்கலப்பா. எங்க கஷ்டத்தை உங்ககிட்டயும் சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு தான் நினைச்சேன். அக்கா, நீ என்னக்கா பேசுற? உன் கஷ்டத்தை சொன்னாதானே எங்களால அதை தீர்க்கறதுக்கு ஏதாவது முடிஞ்ச உதவி பண்ண முடியும். அதை விட்டுட்டு எதுவுமே சொல்லாம இருந்தா என்னதான் பண்ண முடியும் சொல்லு? அக்கா, கஷ்டத்தை நம்ம மேல பாசமும் அக்கறை இருக்கங்கிட்ட சொன்னாதான் அந்த குறையும் தீரும்க்கா. நீ இப்படி எதுவுமே சொல்லாம இருந்தா என்னக்கா அர்த்தம்? சிவா, அகல்யா, ஜெகா, நடந்த பிரச்சனையில யாருக்கிட்ட என்ன சொல்றதுன்னே ஒன்னும் புரியாம போயிருச்சு. யாருக்கிட்டையும் எதையும் சொல்றதுக்கான நேரமோ சூழ்நிலையோ இல்ல. அதனாலதான் எதுவுமே சொல்ல முடியல. நீங்க ஆதிரைய தப்பா நினைக்காதீங்க. இல்லத்தில்ல, என் பொண்ணை எப்பவுமே நான் தப்பா நினைக்க மாட்டேன். உள்ள தனியா கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தான் என் மனசு பதறுதுடா. அதான், வேற ஒண்ணும் இல்ல. அம்மா, என்னம்மா நடந்துச்சு? மாப்பிள்ளை எதுக்கு போலீஸ் கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க? பா மடி நிஜமாவா? அந்த கௌதம் இவ்வளவு மோசமான பயலா? ஆமாப்பா, எங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக அவன் ரோஹிணியோட வாழ்க்கையை அழிக்கணும் துடியா துடிச்சிட்டு இருக்கான். அவனை எப்படிப்பா சும்மா விட முடியும்? அதனால்தான் உங்க மாப்பிளையும் கார்த்தியும் அந்த கௌதமோட வீடு தேடி போய் அவனை அடிச்சிட்டாங்க. அதுக்கு அந்த ரூபாவதி அவங்க 2 பேர் மேலயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வச்சுட்டாங்கப்பா. இப்போ உங்க மாப்பிளையும் கார்த்தியும் ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருக்காங்க. அவங்கள எப்படி வெளியே எடுக்கிறது என்னன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்கோம்ப்பா. ரூபாவதியோட அதிகாரமும் பணமும் எல்லா வழியிலயும் எங்ககிட்ட பெருசா விளையாடிட்டு இருக்கு. எங்களோட நிலைமையை பாத்தியா சிவா? ஒரு பக்கம் என் பொண்ண மாப்பிள்ள கோவிச்சிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் என் பொண்ணுக்காக சண்டையை போட்டுட்டு
என் பசங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருக்கானுங்க. ஒரு தகப்பனா நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க வலியும் வேதனையும் இந்த உலகத்துல வேற எந்த தகப்பனுக்கும் வரவே கூடாதுப்பா, வரவே கூடாது. சிங்கத்தோட வாயில தலைய கொடுத்த மாதிரி எங்க நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. இதுல இருந்து நாங்க எப்படி மீண்டு தப்பிச்சு வர போறோமோன்னு தெரியல சிவா. அம்மா அழுவாதீங்கம்மா, அழுவாதீங்க. கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியா போயிடும். எப்ப சரியாகும் சிவா? இந்த கேள்விக்கு தான் எனக்கு பதில் கிடைக்கவே மாட்டேங்குதே சிவா. பதில் கிடைக்கும் பாட்டி, நீங்க அழாதீங்க. அக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் இருக்காருக்கா. அவங்க பையன் என் கூட தான் படிக்கிறான். அங்க போயிட்டு அவர்கிட்ட பேசி பார்ப்போம். அவரை வச்சு மாம்சையும் கார்த்தி மாமாவையும் ஜாமீன்ல வெளியேட்டுக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்க்கா. என்னக்கா சொல்ற? அவர் ரூபாவதிக்கு விலை போகாம எங்களுக்கு உதவி பண்ணுவாரா? கண்டிப்பா உதவி பண்ணுவாருக்கா. அவர் ரொம்ப நேர்மையானவர். நம்ம போய் பார்க்கலாம்க்கா. வா, இப்பயே கிளம்புக்கா. சரி போலாம் ஜெகா. மாமா, நாங்க ஜெகா சொன்ன அந்த அட்வொகேட்ட போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறோம் மாமா. நாங்க போயிட்டு சரிம்மா, வரோம் அதுல. வா ஜெகா. வாக்கா. மடி இருடா, நானும் அட்வொகேட் கிட்ட வந்து பேசுறேன். சரிப்பா, வாங்க போலாம் வாங்க. ஓஹோ, நம்பிக்கையா போறீங்களா? போங்க போங்க. நீங்க இல்ல, அந்த தெய்வமே நினைச்சாலும் அந்த பிரபுவையும் கார்த்தியையும் வெளியே கொண்டு வரவே முடியாது. எப்படி நீங்க வெளியே கொண்டு வரீங்கன்னு நானும் பாக்குறேன். மாமா, போயிட்டு வந்துடுறோம் மாமா. சரிம்மா, அதுல வக்கீல பார்த்து பேசி அவரை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல இருந்து பிரபுவையும் கார்த்தியையும் எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருமா ஆதிர. சரிங்க மாமா. ஆதர, நீ எப்படியும் என் பேர பசங்களை கூட்டிட்டு வருவேங்கிற நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருப்போம். எக்காரணத்தை கொண்டோ எங்களோட நம்பிக்கை வீணா போயிடக்கூடாது ஆதர. புரியுது பாட்டி. பாட்டி, மாமா, என் ஃப்ரெண்டோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப சாதாரண சின்ன கேஸ். அவர் நம்ம கூட ஸ்டேஷனுக்கு வந்தாருன்னா அவர் பார்த்ததுமே இன்ஸ்பெக்டர் இவங்களாம் உங்களோட கிளைண்ட்ஸா, தாராளமா கூட்டு போங்க சார்னு பிரபு மாம்சையும் கார்த்தி மாமாவையும் விட்டுருவாங்க. ஜெகன் தான் அவ்வளவு நம்பிக்கையா சொல்றான்ல, நாங்களும் அதே நம்பிக்கையோட போறோம். நீங்களும் அதே நம்பிக்கையோட காத்துட்டு இருங்க. சரி சிவா, சரிம்மா அதுல போயிட்டு வாங்கம்மா. சரிங்க மாமா, வாங்க போலாம். வாங்கப்பா வாங்க. அக்கா, அக்கா, அதிர எப்படி இருக்க? இங்க எப்பக்கா வந்தீங்க? அதிர, அது வந்து தம்பி. எங்க எங்க வந்துட்டீங்களாங்க? எங்க எங்க என்ன பாருங்க. கார்த்தி, என்னங்க இல்ல, பரவாயில்ல. என்னங்க